அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். 13 நீர்நிலைகளை அழிச்சிட்டு பரந்தூரில் விமான நிலையத்தை கட்டினீங்கன்னா அந்த தண்ணி பூரா சென்னையில் வந்து மறுபடியும் வெள்ளக்காடு ஆயிடாதா? வருஷம் வெள்ளத்தை சந்திக்கிற சென்னை வந்து காலம் பூரா இனிமேல் வெள்ளத்தால் மக்கள் சாகணுமா? நீங்கள்லாம் நாடகம் ஆடாதீங்க. இது மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம். இதை நாங்கள் இப்போ சொல்லலை. நாங்கள் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டிலேயே வந்து இயற்கை வள பாதுகாப்பை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதுதான் சரியான நேரம்னு சொல்லி இப்போ நான் மக்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இது மக்கள் சந்திப்பு 2வது சந்திப்பு. இது விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டு வணங்கி என்னுடைய பிரச்சாரத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது வந்து ஓட்டுக்காக இல்லை, மக்களுடைய நலனுக்காக அப்படின்னு சொன்னவர் இதுதான் சரியான நேரம் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப இதில் எந்த அரசியல் நோக்கம் இருக்குது? விஜயுடைய இந்த ஆவேசமான பேச்சு உண்மையிலேயே மக்கள் சார்ந்தது தானா இல்லை அரசியல் நோக்கமும் இருக்கா? அவருடைய பேச்சுடைய சாராம்சம் என்னங்கிறத சில கருத்துக்கள் அவருடைய பேச்சை நம்ம கேட்டுட்டு இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு பறந்த விஜய் அவர்களை பற்றி அடுத்த ஒரு விவரங்களுக்கு வருவோம். முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து நான் தொடங்குது. சரி, அதோட நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி நான் எடுத்து சொன்னேன். அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர்
கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லையம்மன் மேலையும் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து வித்தியாசமான பேச்சாக இருந்துச்சு. என்ன பரந்தூர் விமான நிலையம்னா என்ன அப்படின்ட்டு பலரும் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 910 நாட்களாக வந்து போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. 30க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஊர் மக்களுக்கு ஆதரவாக பல விசிட் பண்ணியிருக்காங்க, செய்திகளை சொல்லியிருக்காங்க, போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் விட நம்மளுடைய அந்த விசிட்டும் ஸ்பீச்சும் வந்து ஹைலைட்டாக இருக்கணும்னு பிளான் போட்ட விஜய் வந்து இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்திற்கு பறந்துட்டார். அவர் பரந்தூருக்கு பறக்க போகிறாருன்ன உடனேயே இதையே ஒரு பெரிய ஒரு பேச்சாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லா மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்களும், யூடியூப் சேனல்களும், வலைதளங்களும், இன்ஸ்டாகிராம்லையும் மிகப்பெரிய செய்தியாக இது பேசப்பட்டுச்சு. அப்போ தான் அந்த அரசியல் நோக்கர்களும் மற்ற அரசியல் கட்சிக்காரங்களும் அதிர்ந்து போனாங்க. இப்போ நம்மளும் போனால் எல்லாரும் போனால் இந்த அளவுக்கு யாருமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கலையே, என்ன காரணங்கிறப்ப விஜய் அவர்கள் வந்து எதையுமே பிளான் போட்டு செய்கிறாரு. அவரை நம்ம வந்து ஒரு சாதாரண நடிகர்ன்ற கணக்கு போட்டுறக்கூடாது. அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு, அவருக்கு பின்னாடி ஒரு சரியான ஏதோ ஒரு அமைப்பு செட்டப் இருந்துக்கிட்டு அவருக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்கிற ஒரு பயத்தை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இப்போ ஏற்படுத்தியிருக்காரு விஜய்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 910 நாட்களாக பல அரசியல் தலைவர்கள் அங்கே போனதுக்கு என்ன காரணம்னா, சென்னையில் உள்ள அந்த விமான நிலையத்துடைய போக்குவரத்து பத்தலை. மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் வந்து நிச்சயமாக சென்னைக்கு தேவைப்படுது. அந்த விமான நிலையத்தை வந்து மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அமைத்தால்தான் சென்னை நன்மையாக இருக்கும். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். சென்னையிலேருந்து மற்ற மாநிலங்களுக்கு செல்றதுக்கும், சென்னையிலேருந்து உலகளாவிய மற்ற பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு செல்றதுக்கும் அது வசதியாக இருக்கும். அதுக்கு அப்படி ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஒன்றிய அரசும் மாநில அரசும் எடுத்த முடிவு தான் இந்த பரந்தூர் விமான நிலையம். இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே நிலங்கள் தேவைப்படுது. அதுக்கு 13 கிராமங்களில் அது எடுக்கிற மாதிரி வருது. அப்போ 13 கிராமங்களில் எடுக்கிறப்ப 13 நீர்நிலைகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இப்போ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் விவசாய நிலங்கள், நாங்கள் இதில் தொண்டு தொட்டு விவசாயம் பண்ணிட்டு வர்றோம். இப்போ நீங்கள் இந்த இடத்த கை வச்சிங்கன்னா முதல் விவசாயம் பாதிக்கப்படும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால் உங்களை வந்து இங்கே நாங்கள் வந்து விமான நிலையம் அமைக்க விடமாட்டோம்னு சொல்லி அந்த 13 கிராம மக்களும் பல அரசியல் கட்சிகளும் சேர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே வர்றாங்க. இதற்கு வந்து அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்னா, ஒரு ஊருடைய, ஒரு நாட்டுடைய, ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி வந்து சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமங்களை நாங்கள் சரி கட்டிட்டு அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு உள்ள திட்டம் போடுறப்ப நீங்கள் தடுக்காதீங்க. உங்களுடைய நாங்கள் இடத்த வாங்குறப்ப உங்களுக்கு ஒரு கணிசமான பங்களிப்பை நாங்கள் வந்து ஈட்டாக கொடுப்போம். உதாரணமாக 3.5% அதிகமாக அந்த வழிபாட்டு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, நில வழிபாட்டு மதிப்பு. உதாரணமாக ஒரு ஏக்கர் வந்து 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த வழிகாட்டு மதிப்பீடு 10 லட்ச ரூபான்னா மார்க்கெட்டு மதிப்பை நாங்கள் தர்றோம் 3.5 மடங்கு மார்க்கெட்டு மதிப்பு 35 லட்ச ரூபா நாங்கள் காசு தர்றோம். இப்போ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கு அருகாமையில் உள்ள மற்ற இடங்களை நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணி நீங்கள் விவசாயத்தை வந்து வளமாக செய்யலாம். அந்த விமான பாதைகள் அந்த ஒரு ஒருங்கிணைப்புக்கான இடத்த மட்டும்தான் நாங்கள் கைப்பற்றுறோமே ஒழிய உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிறது என்ன நோக்கம் இல்லை. அதனால் உங்களுக்கு 3.5 மடங்கு நாங்கள் வந்து ஈடுகட்டி காசு கொடுக்குறோன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பக்கம் போங்கன்னு அவங்க பிடிவாதமாக போராடக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே எப்படி 30க்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்கள் இந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றாங்களோ அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் ஆதரவாக நின்றாலும் யாரும் சொல்லாத 2 கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட கவனத்தை ஈர்க்கிற வகையில் விஜயோடைய பேச்சு அமைந்தது தான் அரசியல் நோக்கர்களும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அப்படி அவர் என்ன வித்தியாசமாக பேசிட்டாரு,
முதல் விஷயம் விமான நிலையம் அமைக்கிறதா அவர் வரவேற்கிறாரு. தேவைதான், நாட்டுடைய வளர்ச்சிக்கு விமான நிலையம் தேவைதான், அதை செய்யத்தான் வேணும், அதை நாங்கள் வேணாங்களே. அப்படி நீங்கள் செய்கிறப்ப விவசாயத்துக்கோ மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ பாதிப்பு இல்லாமல் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்கிறப்ப நீர்நிலைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய பயங்காட்டுறது என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே சென்னையில் வந்து வருடம் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிப்படைகிறதும் நீர் தேங்கி நின்று அவஸ்தைப்படுறதும் நம்ம சந்திச்சுக்கிட்டு தானே வர்றோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நகரத்தில் வந்து நீர்நிலைகளுடைய வழிப்போக்கை தடுத்து கட்டிடங்களும் நகரங்களும் உருவானதுனால தான் அந்த நிலை வந்துச்சு. அப்படிப்பட்ட ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு வர்ற சூழ்நிலையில் நீங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக 13 நீர்நிலைகளை, ஏரிகள், குளங்கள், வாய்க்கால்கள்லாம் அழிச்சிங்கன்னா, அழிச்சா தான் நீங்கள் போட்டிருக்க திட்டப்படி விமான நிலையம் அமைக்க முடியும். அப்படி அமைக்கிறப்ப என்ன ஆகும்? இந்த 13 நீர்நிலைகளில் உள்ள தண்ணிலாம் எங்கே போகும்? திருப்பி சென்னைக்கு தானே வரும். இப்போ ஏற்கனவே என்ன உங்களுக்கு அழிவு இருக்கோ இதை விட அழிவு அதிகமாக இருக்குமே. இப்படி ஒரு பாதிப்பை வந்து வாழ்நாள் பூரா மக்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா சென்னை மக்கள்? அதனால நாங்கள் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். இது நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஏற்கனவே எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டிலேயே நாங்கள் அறிவித்தது என்ன அறிவித்தோம்? இயற்கை வள பாதுகாப்புன்னு அறிவித்தோம். அதைத்தான் நாங்கள் இப்போ பேசுகிறோம். எல்லாரும் எங்களை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெற்றி கழக மாநாட்டுக்கு பிறகு விஜய் வெளியே வரவே இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வர்றது சரியான நேரம். விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டு வணங்கி இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு துணை நிற்கணுங்கிற ஒரு உறுதியோடு வந்திருக்கிறோம். இது ஓட்டுக்காக வரல, உங்களுடைய உரிமைக்காக வந்திருக்கேன்னு விஜய் அவர்கள் பேசினாலும் அரசியல் நோக்கருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, சரியான நேரத்தில் சரியான அடி எடுத்து வச்சு மக்களுக்கு ஆதரவான பிரச்சனையை முன்னிறுத்தி அவருடைய கட்சியுடைய பலத்தை அதிகரிக்கிற நல்ல முயற்சி எடுத்திருக்காரு விஜய். இவருக்கு யாரோ ஒரு நல்ல பிளான் போட்டு கொடுக்குறாங்க. இவருடைய இந்த 2வது கட்ட மக்கள் சந்திப்பு வந்து இவர் வந்து ஒரு பெரிய பிரபலமான ஆளாக வந்து முன்னிறுத்திருச்சு. பலரும் இந்த மக்கள் ஆதரவுக்கு போராடினாலும் இவர் குறைஞ்ச நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற இந்த கருத்தை வந்து எல்லார்ட்டையும் போய் சேர்ற அளவுக்கு இந்த வலைதளங்களையும் ஐடி விங்கையும் கரெக்ட் பண்ணி சரியாக வச்சிருக்கிறாரு. இது மிகச்சிறந்த அரசியல் திட்டம்னு சொல்லி சிலரும் இவரை பாராட்டவும் செய்கிறாங்க. ஆக விஜய் அவர்கள் வந்து அரசியலில் போகக்கூடிய அந்த போக்கு அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி பாதையை கொடுக்கும்? இவரை கண்டு இன்னும் நடுங்கக்கூடிய சூழ்நிலை மற்ற சில அரசியல் கட்சிகளுக்கு வருமா? இவருடைய ஆதரவை தேடி மற்றவங்கெல்லாம் வருவாங்களா? 2026 தேர்தல் வந்து இவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிற பலதரப்பட்ட கருத்துக்களை பலரும் பேசினாலும் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான செருகளும் இல்லாமல் உள்நோக்கம் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.